अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमित तंज़ील अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनू कुतिबा अलैकुमुस सियामु कमा कुतिबा अलल लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम खैरुल कलामि किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम सदक़ल्लाहुल अज़ीम व सदक़न नबियुल करीम रब्बि औज़िअनी अन अश्कुर निअमतक अल्लती अन्अमत अलैना अल्लाहुम्मा अग़फ़िर शुयूख़ना व लिजमील हाज़िरीन बिरहमतिक या अरहमर राहिमीन. அன்பு சொந்தங்களே, நாம் இருக்கிற இந்த ரமலானில் நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டது என்பதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நோன்பிருங்கள். நோன்பு உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. உங்களது முந்தைய சமுதாயத்திற்கு கடமையாக ஆக்கப்பட்டதை போல. அது எதற்காக என்றால் இறையச்சம் பெறுவதற்காக என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த வசனம் 3 விஷயங்களை விளக்குகிறது. ஒன்று, நோன்பு நமக்கு கடமை. இரண்டாவது, முந்தைய சமுதாயத்திற்கும் கடமை. மூன்றாவது, இதனால் இறையச்சம் கிடைக்கும் என்கிற ஒரு தகவல். நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டது என்று பார்க்கிற போது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டினுடைய மத்திய பகுதியிலே கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அனைத்து நபிமார்களுமே நோன்பு இருந்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலே ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு கடமை. பிறகு முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் கடமை என்று இருந்தது. ரமலானிலே கடமையாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு இந்த நோன்பு என்பது மற்ற நோன்புகள் சுன்னத்தாக ஆக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது அந்த முஹர்ரம் 10ஆவது நாளிலே யூதர்களும் நோன்பு இருப்பதை கண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு 2 நாட்களாக நான் நோன்பு இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பிருந்து சில விதிவிலக்குகள் சிலருக்கு அளிக்கப்படுகிறது. நோயாளி, பிரயாணி, பால் கொடுக்கக்கூடிய பெண்மணிகள், கர்ப்பிணி பெண்கள், இது போன்ற கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தளர்த்துகிறான். அது அவர்களுக்கு கடமை இல்லை. இஸ்லாத்தினுடைய துவக்க கட்டத்திலே சக்தி இருப்பவர்கள் கூட நோன்பு வைக்காமல் அதற்கான ஈட்டுத்தொகை வழங்கலாம் என்று சட்டம் இருந்தது. வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமுல் மிஸ்கீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் நோன்பு வைக்க சக்தி இருந்தாலும் நீங்கள் அதற்கான ஈட்டுத்தொகை கொடுக்கலாம் என்று சொன்னான். அதற்கு பிறகு அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். நோன்புடைய காலகட்டத்தில் தான் எல்லா நபிமார்களுக்கும் வேதம் வழங்கப்பட்டது. ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலான் பிறை 1 அதுபோல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் பிறை 6 வழங்குகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சிலை ரமலானுடைய பிறை 13ஆவது நாளிலே வழங்குகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தை ரமலானுடைய 24 வழங்குகிறான். நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃபை, இறுதி வேதமான புனித வேதமான குர்ஆன் ஷரீஃபை ரமலானுடைய 27 வழங்குகிறார். லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து 27ஆம் அன்று இறக்கப்பட்டு விட்டது. துனியாவுடைய வானத்திலே இறக்கப்பட்டு விட்டது மொத்தமாக. பிறகு அவ்வப்போது தேவைக்கேற்ப சன்னஞ்சன்னமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனை இறக்கி கொடுத்தான் என்று பார்க்க முடிகிறது. தேவைக்கேற்ப 23 ஆண்டுகள் இறங்கியது. இப்படி நோன்பு என்பது வேதத்தோடு சம்பந்தப்பட்டதாக, வேதம் இறங்குகிற களமாக இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த நோன்பு உங்களுக்கு கடமை என்று சொல்லும்போது அது புதியதாக வருகிற போது மனிதர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் இது கடமை. இப்போ முன்னால் இருக்கிறவங்களுக்கும் இது கடமைன்னு சொல்லும்போது மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அவர்களே வைத்திருக்கிறார்கள், நாம் வைக்கலாம் என்று. எனவே அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக, அவர்களை தயார் செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், முன்னால் உள்ளவங்களும் நோன்பு வச்சாங்க, நீங்களும் நோன்பு வைங்க, உங்களுக்கு கடமை. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், லஅல்லக்கும் தத்தகுன், இறையச்சம் பெறுவதற்காக அப்படிங்கிறார். இந்த நோன்பு வச்சா இறையச்சம் கிடைக்கும் சொல்லி.
சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நோன்பு வச்சா பசியை தாகத்தை உணர முடியும், ஏழ்மையினுடைய கொடுமையை விளங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்றது தப்புன்னு ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நோக்கத்தை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. அது ஒற்றை சாளரத்தில் எல்லா சிந்தனைகளையும் முடக்கக்கூடிய ஒரு தத்துவம். இதுதான் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையிலே நிறைய விஷயங்களை சிந்தித்துக் கொள்ளலாம். உதாரணமாக பாருங்க, தலையிலே வகிடெடுப்பதற்கு நேராக வகிடெடுப்பதற்கு நான் என்ன ஓத வேண்டும் என்று ஒருவர் கேட்கிறார். அப்படி கேட்டாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஒரு கற்பனையாக நிறைய பேர் அதை சொல்லுவாங்க. அவர் கேட்கும்போது அந்த இமாம் சொன்னார், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டி என்று சொல்லி கொடுத்தார். அந்த அம்மா அதை ஓதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிண்டலாக கேலியாக விமர்சிப்பவர்களும் இருக்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது எவ்வளவு உயர்வான ஒன்றை சொல்லுகிறது. நேர்வழி என்பது சாதாரணமான விஷயமா? ஹிதாயத் என்பது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு. அப்போ அந்த ஹிதாயத்தை கேட்பதற்காக சொல்லித்தரக்கூடிய வசனங்களை இப்படி சில்லித்தனமான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாமா என்று அவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். பெரிய விஷயங்களை சொல்லுகிற போது அதில் சின்ன விஷயம் அடக்கம் என்பது எளிய அறிவு படைத்தவர்களுக்கும் அது புரிந்துவிடும். அந்த அம்மாவுக்கு கவலை, நேரான வகிடு வர வேண்டும் என்று சொல்லி இந்த இமாம் என்ன செய்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான அடிப்படையில் தான் அந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறார். நபி சொன்னாங்க இல்லையா, செருப்பின் வார் இருந்து போனால் கூட நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? எனவே தான் இதுக்கும் அல்லாஹ்ட்ட கேளு. எப்படி கேளு? எனக்கு நேரான பாதையை காட்டு, நேர் வகிடை கொடு என்கிற ஒரு சின்ன விஷயம். அதுபோலத்தான் நோன்பு என்பது நமக்கு தரக்கூடிய உயர்வான அந்த மதிப்பீடு என்பது, உயர்வான லாபம் என்பது இறையச்சம் என்பதாக இருந்தாலும் ஒரு சின்ன லாபமாக பசியை உணர்வது, தாகத்தை உணர்வது, ஏழ்மை என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன, பணம் இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட சிரமங்கள் ஏற்படும், உணவு கிடைக்காவிட்டால் என்னென்ன சிரமங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்வதும் ஒன்று தவறல்ல. இப்படி விளக்கம் சொல்வதும் தவறல்ல. எப்போதுமே வரட்டு சித்தாந்தத்தில் நாம் இருக்கக்கூடாது, ஒற்றை கொள்கையிலே இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதற்கு நேர்பட்ட முரண்பட்ட ஒன்றைத்தான் சொல்லக்கூடாதே தவிர அதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கட்டாயமாக சொல்லலாம். ஒரு பெரிய ஆய்வாளர் தன்னுடைய லேபில் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்து வந்தார். அந்த பூனைக்கென்று ஒரு ஓட்டை செய்து வைத்திருந்தார். ஏன்னா கதவை அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிறதுக்காக. அது அந்த ஓட்டை வழியாக வரும், இவர் மீதம் வைத்திருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடும், பிறகு போய்விடும். அது ஒரு நாள் குட்டி போட்டு விட்டது. எனவே அதற்கு பிறகு இவர் என்ன செய்தார் என்றால், அந்த குட்டிக்காக தனியாக சின்ன ஓட்டை ஒன்றை போட்டார். அவருடைய நண்பர்கள் கேட்டார்களாம், இந்த பெரிய ஓட்டை வழியாகவே சின்ன பூனையும் சின்ன குட்டியும் வந்து விடலாம் அல்லவா என்று அவர் கேட்டிருக்கிறார். அவர் சொன்னார், எனக்கு இது தெரியல, இந்த யோசனை எனக்கு வரல என்றார். அப்போ அதில் என்ன நாம் விளங்கணும்னா, பெரிய ஓட்டை வழியாக சின்ன குட்டி செல்ல முடியும் என்பது போல பெரிய தத்துவங்களின் கீழே சின்ன சின்ன விஷயங்களும் வரலாம். அதனாலே நோன்பு என்பது இதற்காகத்தான் என்று மட்டுப்படுத்தாமல், அந்த நோன்பு பல்வேறு வகையான நன்மைகளை தருகிறது. அந்த நன்மைகளில் உச்சபட்சமாக இறையச்சம் இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். எப்போதுமே சித்தாந்தங்களில் அந்த கருத்துக்களில் ஒரு வரட்டு பிடிவாதமாக ஒற்றை சாளரத்தில் அவற்றை சுருக்கக்கூடியதாக ஒரே கருத்து தான் இருக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர்களாக இல்லாமல் கொஞ்சம் விலகி யோசிப்பதற்கும் நாம் பழக வேண்டும். விலகி யோசிக்கிறவருடைய கருத்துக்களையும் முதல் கேட்க வேண்டும். ஆமோதிப்பது என்பது இரண்டாவது. அவர்கள் என்னதான் சொல்ல வருகிறார்கள் என்று கேட்க வேண்டும். இன்றைக்கு பலரிடத்தில் அந்த பொறுமை கிடையாது. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. எதிராளியாக இருந்தாலும் எதிர்கருத்தை கொண்டவராக இருந்தாலும் அவர் என்னதான் சொல்ல வருகிறார் என்று பொறுமையாக கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக, ஒரு பெரிய பரிசாக, ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நோன்பு எனக்கானது, அதற்கான கூலியாக நானே மாறுகிறேன் என்று சொல்கிறார். மற்றவைகளுக்கெல்லாம் கூலி நன்மை இருக்கிறது, சுவனம் இருக்கிறது, சுவனத்தில் உயரின்பங்கள் இருக்கிறது, ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் அருந்துகிற பாக்கியம் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களினால் அதை பெறுகிற பாக்கியம் இருக்கிறது, ஷஃபாத் இருக்கிறது, இன்ன பிற நன்மைகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நோன்பிற்கு மட்டும்தான் அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்கானது, வான அஜ்ஸிபி, நானே அதற்கு கூலி தருகிறேன் என்றும் நானே கூலியாக மாறுகிறேன் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே இறைவனையே கூலியாக தரக்கூடிய அந்த நோன்பை
நாம் நோற்போம், அதனுடைய விளக்கங்களை நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான தௌஃபீக்கை நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.